ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, என் துணையாளரே, ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை நான், மண்டியிடுவே உம் பாதத்திலே. மண்டி நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் ஆகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, படிங்க வாய்த்திருந்து, அடித்தாலுமே கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை நான், உமது அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே. மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே, ஆராத, வாயை திறந்து படிங்க, படிங்க. ஆராதனை எபினேசரே, என் துணையாளரே. ஆமை இருள் என்னை சூழ்ந்தேட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி மறப்பேனோ உமது அன்பை நான். மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே. மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை எபினேசரே, என் துணையாளரே. ஆராதனை. ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. ஓரா பாலா லா சகதா ரமனா தியால க்லகதா பாத்யாலே लेके बाका रदा रमना शंदरा दियाले क्ले कथा रबा दियाले क्ले बारा मखरा सखता रमना दियाले क्ले बोरा बोरा दा रमना शारा दियाले क्ले खतरे என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இரும் ஐயா
கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் உண்மையாமல். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? உம்மை என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்காருன்னா, நீ என்னை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா? ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. முதலாவது, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் என்பதை குறித்து அந்த வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும், தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு, ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் மகிமையும் வல்லமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து, சொல்லுங்க, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னையும் உங்களையும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் நிறுத்தினாராம். பிதாவுக்கு முன்பாக உங்களை என்னையும் கொண்டு எப்படி நிப்பாட்டிருக்காரா? ராஜாவா, ஆசாரியனா. அல்லேலூயா. பாரு ஆண்டவரே, பிதாவே, நீர் என்ன பூமிக்கு அனுப்பினீர், நான் உங்களுடைய சித்தத்தின்படி போனேன், என்னுடைய சொந்த ரத்தத்தை என்னை அனுப்பினீர், சிந்தினேன், என் ரத்தத்தினால இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி உங்களை எல்லாம் என்னை எல்லாம் கொண்டாந்து என்ன செய்வாராம்? பிதாவுக்கு முன்னால் நிறுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா கரங்களை ஊர்த்தி எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்போ நம்மிடத்தில் முதலாவது கர்த்தர் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, உங்களிடத்தில் என்னிடத்தில் தேவன் அளவில்லாமல் அன்பு கூர்ந்து அவர் என்னஞ்சாரு? தம்முடைய சொந்த ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். வேதத்தில் வாசிக்கிற யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவோ உலகத்தில் பிதா அன்பு கொண்டார், தன் சொந்த குமாரன் என்றும் பார்க்கலையா? அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம எல்லார் மேல வச்ச அன்பில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தில் ஒரு ரயில்வேல ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அவர் வேலை என்னன்னா, ஒரு பெரிய நதி, அந்த நதியை கடக்கணும்னு சொன்னால் ரயில் பாலம் போட்டிருக்குமா. அந்த ரயில் பாலத்தை ரயில் கடக்க அதுக்கு முன்னே கட்டி அந்த பாலத்தை திறந்து விடுற கப்பல் போய்கிட்டு இருக்குமா. இப்போ எப்படி நமக்கு ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் மாதிரி. அப்போ இது நடந்த காரியம். அப்போ அந்த ரயில் வர நேரத்துக்கு அவர் என்ன செய்வார், அந்த 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 அது வேலை செய்கிற ரயில் வேலை பார்க்குறவர் என்ன செய்வார், அவர் ரூமில் போய் அவர் என்ன செய்வார், கரெக்டாக அவர் என்ன செய்வார், அந்த பாலத்தை என்ன செய்வார், இணைப்பார் ட்ரெயின் வார நேரத்துக்கு.
அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்துக்கு அவர் மகன் என்ன செஞ்சிருக்காரான், நான் இன்னைக்கு உங்கள் ஒன்றா வேலைக்கு வரேன், உங்களோட வாரேன் பாருங்க. அவர் குட்டி பையன். அவர் சொன்னார், வேண்டாம்ப்பா, அது ஆபத்தான இடம், நீ வேண்டாவே வேண்டாம், நீ வேண்டாம். இல்லை, நான் எப்படி இன்னைக்கு நான் அதெல்லாம் பார்க்கணும், நான் வருவேன்னு வடம் பிடிச்சானா. சரின்னு கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போயாச்சு. கொஞ்ச நேரம் அதில் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு நிற்காங்க. இப்போ ட்ரெயின் வர்றதுக்குரிய சிக்னல் வந்துருச்சு. ட்ரெயின் விசில் சத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. ட்ரெயின் வந்த உடனே இவர் என்ன சொன்னாரா, நீ தம்பி, நீ இந்த இடத்துலே இருக்கணும், இந்த இடத்தோட என்ன செய்யக்கூடாது, உங்ககிட்ட இங்கிட்டு வந்துடக்கூடாது, இந்த இடத்துல நீ நிற்கணும். அன்று நான் அப்பா போய் நான் எல்லாத்தையும் நான் இந்த பாலத்தை நான் இணைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன். அவன் ஆட்டுமுன்னு சொன்னவன் அவன் என்ன செஞ்சான், சின்ன பையனர்களை ஓடி போய் அந்த பாலம் இணைந்த இடத்துல நின்றுட்டான். அல்லேலூயா. இவன் எவ்வளவோ இவர் ரிசர்வ் விசில் அடிக்க ட்ரெயின் வருது, பாலத்தை இறக்கவா, இறக்கலன்னு சொன்னா அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான மக்கள் எங்க விழுந்துருவாங்க, ட்ரெயின் நதியில் விழுந்து எல்லாம் செத்து போயிடுவாங்க. இப்போ மகன் போய் எதுக்குள்ள நிற்கான், கரெக்டாக பாலம் இறந்த இடத்துல கூட விட்டான். இப்போ என்ன செஞ்சாரா, ஐயோன்னு சொல்லி பார்த்தாரா, அவனுக்கு ஒன்றும் புரியலை. ட்ரெயின் நெருக்கி வருது, கண்ணை மூடிக்கிட்டு இயேசுவே, அப்புறம் என்ன செஞ்சாரா, அப்படியே இணைக்கும் போது அவர் மகன், அப்பா அப்பா என்னை காப்பாற்றுங்க, அப்பா என்னை காப்பாற்றுங்க, டேடி டேடி டேடிங்கும் போது அந்த பாலம் அவனை என்ன செஞ்சது, அப்படியே சாரா புழிஞ்சிட்டான். அல்லேலூயா. சாரா புழிஞ்சு அது இணைஞ்சிருச்சு. மிகுந்த வேதனை வியாகுலத்தோடு நடுக்கத்தோடு நின்று அந்த ட்ரெயின் போதான். ட்ரெயினில் ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா குடித்து வெறித்து ஆட்டமும் சந்தோஷமும் சீட்டு விளையாடிக்கிட்டும் மக்கள் என்ன செய்தாங்க, குடும்பமாக சாப்பிட்டுக்கிட்டும் மகிழ்ச்சியாக புகைத்து கொண்டும் வண்டி போய்கிட்டு இருக்கான். அவர் நினைச்சாரா, ஐயோ நான் என் ஒரு மகனை நான் காப்பாற்ற நினச்சிருந்தோம்னு சொன்னால் இத்தனை நாள் ஆயிரமான மக்கள் நினைச்சிருப்பாங்க, இந்த நதியில் விழுந்து செத்து போயிருப்பாங்களே அப்படி சொல்லி நினச்சாராம். அல்லேலூயா. அப்போ அத்தனை பேரையும் காப்பாற்றணும்னா தான் மகனை என்ன செய்யணும், இழக்கணும். அதுபோல தான் பிதாவாகிய ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான நேசகுமாரனை இந்த பூமிக்கு என்னஞ்சாரு, அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் எடுத்து வாசிக்க. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், நம்முடைய பிதாவாகி தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். நம்ம எல்லாருக்காகவும் அவரை என்னஞ்சாரா, ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சொந்த குமாரன் என்று பார்க்கல. அன்னைக்கு அந்த அமெரிக்காவில் அந்த ரயில்வேல வேலை பார்க்க தன்னுடைய சொந்த குமாரன் என்று பார்த்திருந்தாருன்னா அத்தனை பேரும் நதியில் விழுந்து அழிஞ்சு பேரழிவாயிருக்கும். ஹல்லேலூயா. அதே போல பரலோகத்தின் தேவன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார், ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து கசக்கி புளிந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தலையெல்லாம் கூர்மையான முள்முடிகளை சூட்டி அமுக்கி கம்பால் அடித்து, அந்த முள்ளெல்லாம் கூர்மையான முள், நம்மளை ஒடிக்க முடியாது, அவ்வளோ கூர்மையாக இருக்குமா, அதை அடித்தே மண்டையில் இறக்கி அவர் முகத்தை பார்க்கவே முடியாத அளவுக்கு அந்த கேடு அடைந்துதான். அல்லேலூயா. அவர் உடம்பெல்லாம் கொக்கிகளால் அடித்து முள்ளுகளால் கிழிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவ்வளோ வேதனைப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் வேதம் சொல்லுது, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ஆண்டவர் அதிகமாக ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்ததுனால, நம்மளுக்காக உயிரை கொடுத்ததுனால, உங்கள்கிட்ட என்னட்டு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ என்னை நேசிக்கிறாயா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நமக்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறது நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டும். எனக்கு அதைத்தாரு இதைத்தாரு, எனக்கு அதை செய் இதை செய், எனக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, இதெல்லாம் ஆண்டவர் ஒரு காலத்தில் செய்வார், சீக்கிரம் செய்வார். எல்லாத்தையோட ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் இருக்கும் பொழுது
இந்த இந்தியாவில் 150 கோடி மக்கள் இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்ன கட்டியே ஆண்டவர் உங்களை என்னை முன்குறித்தாராம் கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அல்லேலூயா. இப்போ எப்போமா உலகத்தை உண்டாக்கவே இல்லையா, அப்பமே கிறிஸ்துவுக்குள் பிதாவாகி தேவன் உங்களை என்னையும் முன்குறிக்கப்பட்டபடி ஆண்டவர் நம்மளை ரட்சித்து அப்படி சொந்த ரத்தத்தால் நம்மளை மீட்டு இந்த சபையில் கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும், அதிகமாக என்ன செய்யணும், நேசிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதை பார்த்து பெருக்கு மாற்றி படிக்காரு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி செய். நல்லா ருசிச்சு படிங்க. ஆமென். எபினேசரே இதுவரையில் உதவி செய்தேன் ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏசையா ஊராகாமலே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 47வது வசனத்தில் இவள் 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 மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அதிகமாக அன்பு கூர்ந்ததை ஆண்டவர் என்ன சார் பார்க்காரு. நம்ம அப்போ என்ன இதில் எதிர்பார்க்காருன்னா, நம்ம ஆண்டவரை எல்லாரும் அதிகமாக நேசிக்கணும். அல்லையில சொல்லுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணது ஒரு தினம் அப்பப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்னென்னா, நீங்கள் தயவு செய்து கவனிங்க. நீங்கள் என்ன கேட்கணும், ஆண்டவரே நாம் அதிகமாக நேசிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். ஏசப்பா நான் உண்மை அதிகமாக நேசிக்கணும். சிறு பிள்ளைகள்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா சொல்லுங்க. நான் உண்மை அதிகமாக நேசிக்கணும். சொல்லுங்க எல்லாரும். இயேசுவே நான் உண்மை அதிகமாக நேசிக்கணும். இப்போ ஆண்டவரை நீங்கள் அதிகமாக நீங்கள் நேசிப்பீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். கரங்களை ஊற்றி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா. ஹல்லேலூயா. 4 மணிக்கெல்லாம் முழிப்பு தட்டிடுச்சுன்னா தூக்கம்னு ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சு அந்த இருதயம் இருந்துச்சுன்னா தோத்துறோம். நான் இப்போ ஆண்டவரை நேசிக்க போகணும், நான் அவரை துதிக்க போகிறேன், பாட போகிறேன், ஆராதிக்க போகிறேன். உண்மையாக சொல்லுகிறேன், தூக்கம் எங்கே போச்சுன்னே தெரியாது. நல்ல திருப்தியாக நீண்ட நேரம் ஆண்டவரை அதிகாலையில் எழுந்திரிச்சு பாடி பாடி போற்றி தெரிஞ்ச பாட்டெல்லாம், ஒரு பாட்டில் ஒரு சரணம் வரும், சில பாட்டில் 2 சரணம் தான் தெரியும். தெரிஞ்ச சரணத்தையெல்லாம் படிச்சு 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 அல்லேலூயா மணிக்கணக்கில் காலையில் என்ன செய்யணும், பாடி ஆராதிக்கிற ஒரு அனுபவம் வந்துடும் நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது. ஆமென் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட ஆரம்பிப்போம். ஆண்டவர் உண்மையான நேசிக்கும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம். முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம். நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம என்ன செய்தாலும் அது வாய்க்காம போயிடும். அல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என்னை மதியாமல் இருக்கிறபடினாலே அவர்கள் தின்றாலும் திருப்தி அடைய மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம தேவனை மதிக்க வேண்டும், தேவனை நம்ம நேசிக்க வேண்டும். அப்பந்தான் நம்ம பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவில் ஒரு வசனம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு நம்ம அவரை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடும் போது நீங்கள் கண்டடைவீர்கள். எரேமியா 39ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 39:13. அப்படியே தாவர் சேனாதிபதியாகிய எரேமியா 39. ஆமா, எரேமியா 39. அப்ப எசேக்கியேலா மாத்தி எழுதிட்டோம். நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடும் போது என்னை கண்டடைவீர்கள். 11:39 இல்லை 13:39 பாருங்க. சில நேரத்தில் செல்போனில் நம்ம எடுக்கும்போது நமக்கு தவறாக மாற்றி எழுதியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இல்லை. அங்கே என்ன அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் எரேமியாவில், நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடும் போது என்ன செய்வீர்கள்? ஹல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஃபாதர் படிக்காரு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எல்லாம் அலையில சொல்லுமா? அப்போ பாதர் ஆண்டவர் உண்மையா நேசிப்பதனால இப்படி எல்லாம் பாடுதாரு பெர்க்மான்ஸ் பாதர். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இடத்துல என்ன? முழு இருதயத்தோடு நம்ம அவரை நேசிக்க வேண்டும், முழு இருதயத்தோடு நம்ம அவரை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது தேவனை தேட வேண்டும். காலமே எழும்பி, அதிகாலையிலே நீ எழும்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ அந்த மலைக்கு வான்னு போசே சொல்வார். காலமே எழும்பி உண்மையாய் ஆண்டவரை யாரெல்லாம் நேசிக்காங்களோ அவங்கெல்லாம் காலமே எழும்பி கர்த்தரை தேடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. காலமே எழும்பி சொல்லுங்க எல்லாரும். அதிகாலையில் ஃபாதர் பெர்க்மான்ஸ் படிக்காரு, அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ பாடுங்க. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னோ. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ஓ அமான்வரே நல்லா காம்லா சேக்ரோ தேவ பிரசன்னோ. ஆண்டவரை இயேசுவை உண்மையா நேசிக்கிறவங்க அவங்க தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில நிரம்பி, ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தில் நிரம்பின வாழ்க்கை வேணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாடி ஆராதிக்கும் போதெல்லாம் அவர் வந்துடணும். நீங்கள் அவரை பாடி ஆராதிக்கும் போது அவர் வந்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம், எரேமியா சூப்பராக போட்டு விட்டா நம்ம ஜூடா. எரேமியா 29 அதிகாரம் 29:13 வாசிக்கிறோம். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால், அல்லேலூயா, உங்கள் முழு இருதயத்தோடு சொல்லுங்க, முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. எப்படி ஆண்டவரை கண்டுபிடிக்கணும்? தேவ பிரசன்னத்தில் இல்லைங்க நிரம்பணும், தேவ அன்பினால் ஊற்றப்படணும். ரோமர் 5:5 வாசிக்கும், அவருடைய அன்பு நம்ம இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறதா. தேவ அன்பு நம்ம இருதயங்கள் இணைஞ்சிருக்கு, ஊற்றப்பட்டிருக்கு. அதனால இன்னும் ஆண்டவர் எப்படி அன்பினால என்ன நிரப்போம் சொல்லுங்க. வாயை திறந்து, இயேசுவே
சொல்லுங்க, உம்முடைய அன்பினால என்னை நிரப்போ. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு அவரை நம்ம தேட வேண்டும். இன்னைக்கு அநேக பேருக்கு முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணதுக்கு இஷ்டம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெப நேரம் என்னாலே போர் அடிக்கி. குடும்ப ஜெபம்னா ஐயோ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்களோன்னு போர் அடிக்கி. தனிச்சபம் சும்மா ஒரு கொஞ்ச நேரம். எசேக்கியா பிரான்சி சொல்லுவார், நீ எவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்கிறையோ நீ அவ்வளோ நேரம் தேவ அன்பு உனக்கு இருக்குது. அதாவது நம்ம எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறோமோ அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ நேரம் நேசிக்கிறோமோ அவ்வளோ நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். நம்ம எவ்வளவாய் ஆண்டவரை நேசிக்கிறோமோ அவ்வளவாய் வேதத்தை வாசிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே பாசம் இல்லை, நேசம் இல்லை, தேவன் மேலே நமக்கு அன்பு இல்லை, உணர்வு இல்லைன்னா 2 அதிகாரம் வாசிப்போம், வேதக்காரனாக இருப்போம், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் ஆண்டவரை நேசிக்கவும் இல்லை, ஆண்டவர் இடத்துல விசுவாசமும் இல்லை. அவர் பிரசன்னத்துக்கும் ஆண்டவருடைய அன்புக்கும் இவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய சம்பாத்தியம் உலகத்தில், ஒரு பெரிய சம்பாத்தியம் எதுன்னு சொன்னோம்? தேவ பிரசன்னத்தில் நிறைந்து வாழ்வது, தேவ பிரசன்னத்திலிருந்து ஜெபம் பண்ணுவது, தேவ பிரசன்னத்தோடு பாடுவது, ஆராதிப்பது. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா சத்தமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஃபாதர் படிக்காரு. அதாவது தேவ பிரசன்னத்தை பற்றி பாடுவார். அதாவது உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மாறாதையா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. பிரதர் டி.சி. தினகரன் அவர் சாட்சி பிரசங்க அடிக்கடி நான் கேட்பேன் யூடியூப்ல. இப்போ அந்த பரிசுத்தவன் மரித்தும் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இல்லாட்டிலும் அவர் பிரசங்கம் பாடல் இன்னைக்கும் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் பரிசுத்தாவியுடைய பிரசன்னம், பரிசுத்தாவில் நிறையணும், தேவ பிரசன்னம் எனக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணாராம். அப்போ அவள் அம்மா அப்பா அவங்க ஒரு குடும்ப ஜெபம் பண்ணும்போது ஊழியக்காரர் அன்னைக்கு வந்திருந்தாராம். அவர் ஊழியக்காரர் வந்திருந்தாராம். அன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு பிறகு எல்லாம் சாப்பிட்டு குடும்ப ஜெபம் பண்ணும்போது அந்த ஊழியக்காரரோடு சேர்ந்து அவங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசன்னம் பரிசுத்தாவினுடைய அளவில்லாத அபிஷேகம் அவர் மேலே ஊற்றப்பட்டுச்சான். அல்லேலூயா. விடிய விடிய அந்நிய பாசையில் பேசி அபிஷேகத்தில் தேவ பிரசனத்தில் நிறைஞ்சாராம். ஆண்டவர் அன்னைக்கு முகமுகமாக கர்த்தர் அவர் பேசினாராம். அல்லேலூயா. அதனால அன்னைக்கு உலக அளவில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறினது, பிரைஸாக ஆனார். அல்லேலூயா சொல்லுங்க. வெள்ள கவனிங்க. ஒரு உலகத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய, இப்போ இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்க, என்னை பொறுத்தளவில் உலகத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனா, கரத்துக்குரிய ஊழியக்காரனா பிரதர் டி.சி. தினகரனை கர்த்தர் உயர்த்தி வச்சார். கரங்களை ஊற்றி எல்லாம் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஓ ராமாலா ஷக்கரா தாபா தாராலா கத்தராமானா ஷேக்கேரேலே தாரா நாதியாலே க்ளே கத்தாபா ஷேக்கேரேரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை உயர்த்தும். பரிசுத்தாவில நிறைவு, தேவன் மேலே நீங்கள் தேவ அன்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருகும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நேசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். நீங்கள் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ அவ்வளவு தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நேசிப்பீர்களானால் உங்கள் ஜெப நேரம், வேத வாசிப்பு நேரம், ஆராதனை நேரம் பெருகும். பார்க்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய அன்பை பற்றி சுவிசேஷத்தை நீங்க சொல்லாம இருக்கவே மாட்டியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காபாலா கதா தாதா ராமானா சகால எல்லாம் அந்நிய பாஷையில பேசுமா? ரத லக்லே கதர வாரா தாரா பாரா தேரே ஷேக்கரேரேரே. ஹல்லேலூயா. இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். 7:47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன்,
இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். மிகவும் அன்பு கூர்ந்தாளே. சொல்லுங்க, மிகவும் சொல்லுங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு பெரிய செல்வந்தன், ஒரு சீமோன், இவரை விருந்துக்கு இயேசுவை அழைத்திருக்கிறான். அங்கே சீசர்களோடு போய் 12 சீசர்களோடு ஒரு கூட்டம், அங்கே ஒரு பெரிய கூட்டமே அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் இயேசு 12 சீசர்களும் அங்கே விருந்துக்கு போயிருக்காங்க. அந்த ஊரில் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்டு அவ வாசனை பரிமள தைலத்தை கொண்டுக்கிட்டு வந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவ என்ன செய்தா? இயேசுவின் பாதத்தில் அழுது 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 கண்ணீரை வடிக்கா. அல்லையில சொல்லுங்க, அல்லையில சொல்லுங்க. அவ வடிக்கிற கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைக்கினா அவ எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசித்து அவ கண்ணீரை சாரசாரியா வடிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவர் நல்ல தலைமுடி, அந்த தலைமுடியை அள்ளி அவ என்ன செய்தா? சொல்லுங்க, இயேசுவின் பாதத்தை என்ன செய்தா? துடைக்க. உங்களுக்கு இருக்க தலைமுடி வச்சு துடைக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு நீளம் தான் இருக்கு தலைமுடி. அவள் ஏற்கனவே நல்ல நீளமான தலைமுடி, அதான் சேட்டை வண்டிக்கிட்டு அலைஞ்சிருக்கா. அவள் கேரக்டர் சரியில்லாதவா, வேசிதான், அவள் ரொம்ப பாவத்தில் இருந்தவா தான், பெச்சாரிதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினால் அவள் தொடப்பட்டு அவள் பாவத்தை விட்டு, அல்லேலூயா, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பெரிய விருந்து வச்சிருந்தான் அந்த சீமான். அங்கே பெரிய ராஜ விருந்து நடந்தா இருக்கு. அவன் இவரை ஒரு பெரிய கணத்துக்குரிய ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் அவன் நினைச்சிருக்கிறான். அந்த பெரிய அந்த செல்வந்தன் இயேசுவை விருந்து வைக்கிறவன், இயேசுக்கு சாப்பாடு விருந்து கூப்பிட்டுருக்கவன், இயேசுவை ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரர், பெரிய தேவ மனுஷன். இதை நமக்கு எலியா தீர்க்கதரிசி, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் மாறி இவரை நினைச்சான ஒழிய இவர் யார் என்று அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. ஆனா இந்த பாவியான ஸ்திரிக்கு தெரியும் இவர் யார். இவ இருதயத்தை கர்த்தர் திறந்திருந்தார், இவ கண்களை கர்த்தர் திறந்திருந்தார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா? ஹல்லேலூயா. இவளுக்கு தெரியும் இவர் வானத்தையும் பூமியும் படைத்து பிதாவினிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரன் என்பதை இவா உண்மையா விசுவாசித்ததுனால இயேசுவே இங்க வந்திருக்கிறாரு. ஆகவே தேவாதி தேவனே இங்க வந்திருக்கிறாரு. இப்ப ஏசப்பா இங்க உங்களுக்கு முன்னால உட்கார்ந்துட்டாருன்னு வைங்களேன், நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? எல்லாம் வருவீங்க. ஏசப்பான்னு காலை பிடிச்சு முத்தமிட்டு காலை பிடிச்சு கும்பிடுவோம். ஏசப்பா ஏசப்பா காலை பிடிச்சா போதாதா? ஏசப்பா காலை பிடிச்சாவே நல்லா இருக்கும். எத்தனை பேர் காலை பிடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, அல்லேலூயா. அதே மாதிரி அந்த பாவியான ஸ்திரீ உண்மையாய் கண்டுபிடிச்சா இவர் இயேசு தேவாதி தேவன். அவன் கண்டுபிடிச்சது ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஊழியக்காரர், அற்புதங்களை செய்த பெரிய தீர்க்கதரிசி நினைச்சாரு. ஆனா இவா கடவுள் ஆண்டவர் என்பதை கண்டுபிடித்தாள். அல்லேலூயா. இவ கண் ஆண்டவர் திறந்ததுனால இவ அழுது 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 அல்லேலூயா சொல்லுங்க. பாதத்தை நரைத்து தலைமுடியால துடைச்சு பரிமளத்தை பூசி முத்தம் ஓயாமல் முத்தமிட்டார். அப்போ தான் ஆண்டவர் கேட்ட அந்த ஏசப்பா அவனை பார்த்து அவன் என்ன நினைச்சாருக்கானா, இவர் விருந்து கலைச்சு என்ன நினைச்சாருக்கானா, இவர் பெரிய தீர்க்கதரிசி ஆச்சே, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இவ யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சே நாயே போ, நீ ஒரு வச்சாரி, நீ என்ன என் காலை தொடுவன்னு தள்ளி விட்டுருக்காம அவ என்ன செய்தா? அழுவதா, துணி தலைமுடி வச்சு துடைக்கா, முத்தமிடுதா, பரிமளந்தில பூசா, முத்தமிடுதா, பேசாம இருக்காரே அப்படின்னு மனசுல தான் நினைக்கான். அவன் நினைக்கிறதப்பா இயேசு அறிந்தார். அவனை பார்த்து கேட்டாரு, சீமோனே நான் உன்ட்ட ஒன்று கேட்கலாமான்னார். என்ன கேளும் அப்படின்னா, ஒரு பெரிய செல்வந்தனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 50 லட்சம் கடன் பட்டிருந்தான். 500 வெள்ளின்னு வைங்களேன், 50 லட்சம். சரி, ஒருத்தர் 50,000 கடன் பட்டிருந்தான். இந்த 2 பேருக்குமே இந்த கடனை கொடுக்க அவங்களுக்கு நிர்வாகம் இல்லாமல், தகுதி இல்லாமல் போயிடுச்சு.
அதனால இந்த 2 பேரையும் அந்த எஜமான் கூப்பிட்டு மன்னிச்சிட்டான். நீங்கள் கடன் கொடுக்க வேண்டாம், வட்டியும் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம், போங்கப்பா நல்லா இருங்கன்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிச்சு மன்னிச்சு அனுப்பிட்டான். இந்த 2 பேரில் யார் அந்த எஜமான இடத்துல அதிக அன்பா இருப்பான்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்? யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டுச்சோ அவன் அதிக அன்பா இருப்பான், எவன் கொஞ்சமாய் மன்னிக்கப்பட்டுச்சோ அவன் கொஞ்சமா அன்பா இருப்பான். அப்போ ஏன் சொன்னாரு, அல்லேலூயா, நீ நினைக்கிறபடி இவன் இந்த ஊரில் ஒரு பெரிய பாவி நினைக்க. அல்லேலூயா, நான் உன் வீட்டுக்குள் வந்தேன், நீ என் பாதத்தை கழுவு கூட தண்ணி கொடுக்கல. அல்லேலூயா, இவன் கண்ணீர்னால என் பாதத்தை நெஞ்சா கழுவுனா. நீ என் தலைக்கு நீ என்ன பூசல, ஆனால் இவன் என் பாதத்துக்கு பரிமள தைலத்தை பூசுனா. நீ என்ன முத்தமிடல, இவ கண்ணீரை வடிச்சு மாறி மாறி என் கால் என்ன செய்தா? முத்தமிடுதா. நான் சொல்லுகிறேன், இவ செய்த எல்லா பாவங்களும் இவளுக்கு மன்னிக்கப்பட்டுச்சு. இவ அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இவள் மிகவும் அன்பு கூர்ந்து, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்போ யார் ஆண்டவரிடத்திலிருந்து அதிகமாக அன்பா இருப்பா? யாருக்கு ஆண்டவர் அதிக நன்மை செஞ்சாரோ அவங்க அதிக அன்பா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை என்ன நினச்சி பார்ப்பேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஹா, நமக்கு இப்படி ஒரு நல்ல மனைவி, நமக்கு இப்படி அருமையான பிள்ளைகள், நமக்கு இப்படி நல்ல மருமை, நமக்கு இப்படி நல்ல பேரம்பேத்தி, நமக்கு இப்படி நல்ல விசுவாசிகள், நமக்கு இப்படி ஒரு குடியிருக்க வசதி, இப்படி போக்குவரத்துக்கு வசதி, இதெல்லாம் எப்படி என்பது எனக்கு தெரியும். நான் யாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. இதுக்கு என்னுடைய எனக்கு இதுக்கு தூட்டம் எப்படி இதெல்லாம் நான் ஆண்டவர் நமக்கு செஞ்ச எல்லா நன்மைகளையும் நினைக்கும் போது கரங்களை ஊத்தி ஆண்டு ஸ்தோத்திரம் செலுத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத ஃபாதர் படிக்காரு, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழல மகனாய் மாற்றி விட்டீர். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆமென். இரவும் பகலும் ஐயா இருந்து என்னாலும் காப்பவரே, மறவாத நேசர், மாறாதனே, மகிமைக்கு மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ஐயா உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்ம எங்கேயோ லாத்தினோம், எப்படியோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். ஆண்டவர் ஆச்சரியமா இருக்கு, நம்மளை தேடி வந்து, நம்மளை தெரிந்து கொண்டு, நம்ம மேல அன்பு கூர்ந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிப்போ பேக்ரவுண்டோ இல்லாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ நம்ம வாழ்ந்தோம், எப்படியோ எங்கேயோ அலைஞ்ச நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு, அதாவது மாணிக்கத்தை கண்டு, அதாவது குப்பையிலே கிடந்தேனே, கண்மலை மேல் நிறுத்தி நீ சொல்லுங்க, குப்பையில கிடந்தேனே, கண்மலை மேல் நிறுத்தினே,
குபேரர் நடுவில் அமரச் செய்தீர், குபேரர் நடுவில் அமரச் செய்தீர். இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் மாணிக்கத்தை கண்டு கொண்டே மண் எனக்கு வேண்டாம் இனி, பேணி காப்பேன் இனி இறுதி வரை, பேணி காப்பேன் இனி இறுதி வரை. இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. வெற்றி செல்வேன். சீக்கிரம் ஓடியா, ஒன்றுதான் ஓட்டமாவா சீக்கிரமா. நான் இந்த வெற்றி செல்வன் மாறி இருக்கும்போது இவன் ஆச்சரியம் கொஞ்சம் நல்லா இட்லி கூட 2 தோசையை சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டார். அதுக்கு நான் எலும்பு தோலமாக இருப்பேன், இவனை விட சின்ன பையலாக இருப்பேன். இவன் பெரிய ஆளாக இருக்கானே. போ நீ வா, நீ வா சீக்கிரம். இவனை மாதிரி இருக்கும்போது எனக்கு என் கையில் என் காலில் ஒரு பழைய செருப்பு, ஒரே ஒரு கால் சட்டை, ஒரே ஒரு பழைய சட்டை, மாற்று ட்ரெஸ் எல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில். அதை போட்டுக்கணும். கையில் ஒரு கம்பு. அல்லேலூயா. 13 வயசில், ஒரு வயசு என்ன இப்போ 13, கரெக்டு. 13 வயசில் 10, 15, 10, 20, 15 எருவு மாட்டை எங்கள் ஐயா என்ன கொண்டு போய் சிப்பி வர நக்கலாமுத்தம்பட்டி இந்த இளையர் சேர்ந்தல் அந்த ஏரியாவில் கொண்டு விட்டு அங்கே கொண்டு என்னை விட்டாச்சு. நல்லா கவனிக்கணும். அதெல்லாம் எனக்கு இப்போவும் அந்த வழியில் நான் காரில் போகும்போதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்க. நான் சொன்னால் எனக்கு நான் இப்போவும் நினச்சி அழுவேன். என் கையில் எங்கள் ஐயாவுக்கு 1 ரூபா கொடுத்துட்டு வர்றதுக்கு எங்கள் ஐயா கையில் காசு கிடையாது. அந்த நக்கலமுத்தம்பட்டியிலிருந்து என்ன செய்வாங்க, கழுகுமலையை பார்த்து காட்டு வழியாக நடப்பாக. எங்கள் ஐயா வேஷ்டி எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்த இன்றைக்கி உட்காந்துருக்கல சேர் அந்த கலரில் இருக்கும், பழுப்பாக இருக்கும், வெள்ளையாகவே இருக்காது. ஒரு துண்டு எங்கள் ஐயா மேலேயும் சட்டை இருக்குது. அவ்வளோ ஒரு ஏழ்மை. எங்கள் ஐயா கண்ணுக்கு 8 மட்டும் போக வரைக்கும் நான் அழுதான் இருப்பேன். அல்லேலூயா. பிறகு எங்கள் ஐயா 15 நாளைக்கு பிறகு வருவாங்க. என்னைக்கு வருவாங்கன்னு அங்கே வாட்டை விட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே நிற்பேன். என் கையில் 1 ரூபா இருக்காது, நல்லது போலது வாய்க்கு கிடையாது. ஒரு 5-6 பக்கம் கம்பம்பில் வாங்கி போட்டு போயிடுவாங்க. அதை இடித்து நான் அதை பக்கத்து வீட்டில் நாய்க்கமார் வீட்டுகளில் நீத்தண்ணியை வாங்கி பச்சை தண்ணி கலந்து அதை காய்ச்சி ஒரு பக்கம் கம்பம்பில் 1 வாரத்துக்கு வச்சுருப்பேன். சோறெல்லாம் பூசணம் பூத்து பஞ்சு மாதிரி இருக்கும், கடியெரும்பு பானை நிரம்பி இருக்கும். அதை எடுத்து சாப்பிடுவேன். அரையும் கூட பட்னி கிடப்பேன். அப்பமெல்லாம் எங்கள் ஐயாவை நான் நேசித்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி போட்டு தாய் தாப்புரை நேசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ வருவாங்க. எங்கள் அப்பா எங்கள் ஐயா எப்போ வருவார். இப்போ நான் அந்த ரோட்டில் நான் போகும்போது, மதுரைக்கு போகும்போது, காரில் போகும்போதெல்லாம் எனக்கு அந்த இடம் வந்த உடனே எனக்கு என்ன செய்யணும், ஆஹா இப்போவும் நான் அதிகாலை ஜெபத்தில் 4 மணி 3 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நினச்சி அழுவேன். ஆண்டவரே, நம்ம நிலைமையெல்லாம் எனக்கு எங்கேயோ எப்படியோ இருந்த என்ன, எனக்கு இப்படி நல்ல ஒரு மனைவி, இப்படி அருமையான பிள்ளைகள் எனக்கு நினைச்சு இதெல்லாம் காரணம் எப்படி? இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசித்து, இயேசு நமக்குள்ள நம்மளை தேடி வந்ததுனால, இயேசு நம்ம இடத்துல அன்பு கூர்ந்ததுனால, நம்ம அவரை அவர் சொந்த ரத்தத்தை சிந்தினதுனால, இன்னைக்கு நம்ம அவரை பிள்ளையை ஆக்குனதுனால, கரங்களை ஒருத்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பெருக்குமார் ஃபாதர் படிக்காரு, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். இப்பெல்லாம் அம்மா அப்பா தாய் தாப்பேன் பிள்ளைகளுக்கு மாதுளம்பழமா அதை உடைச்சி விதையெல்லாம் உதுத்து அதை சாசரில் போட்டு அதுக்கு ஒரு ஸ்பூனை போட்டு பிள்ளைக்கு கொடுக்காங்க. சின்ன பிள்ளைக்கு இல்லை, சின்ன பிள்ளைக்கு இல்லை, பெரிய பிள்ளைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது எத்தனை நாளும் உடம்பு உடைச்சி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு செய்ய போல உடைச்சி சாப்பிட போகிறதில்ல. பழங்களை வாங்கி அதை கழுவி பிறக்கி தாய் வெட்டி பிள்ளைகளுக்கு இந்த ஐயா இந்த அவ்வளவு நேசிக்காங்க தாய் தாப்ப இன்னைக்கு பிள்ளைகளை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஆயாள் வெட்டியில்
எங்கள் ஒன்றாப்பு டீச்சர் என்னஞ்சாங்கன்னா, ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்தவன் ஸ்கூலுக்கு. திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்து அந்த திராட்சை கொலையை பிள்ளைகள்கிட்ட தூக்கி காட்டினவன். அன்னைக்கு தான் நான் திராட்சை பழத்தை அன்னைக்கு தான் முத பார்க்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ என்ன செய்தாவன்னா, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒன்றா பிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பழம் தானே, ஒன்றா பிச்சு கொடுத்தாவ. எனக்கு வருமானு ஆவலாக இருக்கும் பாருங்க. எனக்கு வார நேரத்துக்கு இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு வார நேரத்துக்கு காம்பு தான் இருக்கு, எனக்கு இல்லை. என் வாழ்க்கையில் நான் கிட்டத்தட்ட ஒரு 15-17 வயசு வரைக்கும் திராட்சை பழத்தை என் வாயில் நான் போட்டதே இல்லை. அல்லேலூயா. வாழைப்பழம் மட்டும் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா மாசி படப்புக்கு கிடைக்கும். கோயில் கும்பிட்டுட்டு அன்னைக்கு வாழைத்தார் வச்சு கும்பிட்டு அன்னைக்கு கிடைக்கும். அன்னைக்கு திங்கதோட ரைட்டு, அடுத்த மாசி படப்பு தான். அல்லேலூயா. நல்லது போலது எப்போ கிடைக்கும்? எங்கள் ஐயா இந்த முலாத்தல் சீசனில் கொண்டு கம்சங்கடையில் முலாத்தில் போட்டுட்டு அந்த பசாரில் இருக்க சேவு கடை, அந்த சேவு கடை இப்போ தான் இந்த திவ்யா அந்த இதெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் அப்போல்லாம் அந்த சேவை வாங்கி அதில் இனிப்பு சேவையும் கலந்து ஒரு ஓலைப்பட்டியில் போட்டு அடைச்சி கொண்டாந்து வீட்டில் கோழிப்பட வருவாங்க. காலைல 5 மணிக்கு எந்திப்போம். சொலவுல தட்டி எல்லாத்தையும் இனிப்பு சேவையும் உரப்பு சேவையும் கலந்து ஆளுக்கு மட்டும் தான் ஒரு கையில் கொடுப்பாங்க. அதை தின்னுட்டு அந்த ஓலைப்பட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு பாம்புழுக்கு அதை மோந்து வாத்துக்கிட்டு விளையாடுவோம். அல்லேலூயா. அடுத்து எப்போ கடலை சீசன் வருதோ அப்போதான் 6 மாதத்துக்கு ஒரு தான் எங்களுக்கு இந்த பண்டம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அப்படி இல்லை. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு என்னென்ன வேண்டும், அது வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டும், இது வேணும், என்ன அப்படி தாய் தாப்பா எங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடையாது. தாய் தாப்பா அன்பு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு அதான் பாதர் பெருக்கமாச்சு படிக்காரு. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். அல்லேலூயா. எல்லா கரங்களை ஓட்டி எல்லா ஆண்டுக்கு சோத்திரம் செலுத்துமா? எல்லா வாயத்தன. உங்களுக்கு பாட்டு படிக்கிறதுக்கே உங்களுக்கு சங்கடப்படுதிய. நீங்கள் ஆண்டவரத்தில் அன்பு கூர்ந்தா நீங்கள் எவ்வளோ சத்தமாக படிப்பிய தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காலத்துலலாம் கூட்டங்களில் இப்படி பாட்டு படித்தா நான் எந்திரிச்சு ஆடுவேன், வெக்கப்படவே மாட்டேன். நான் மொத்தம் எந்திரிச்சு ஆடணும்னு எல்லாம் எந்திரிச்சு ஆடுவாங்க. அல்லேலூயா. எஸ்ஐக்கான மீட்டிங்லாம் அந்த காலத்தில் சாட்டன் கோட்ஸ் அந்த கோட்ஸுக்கெல்லாம் போகும்போது பாட்டு நல்ல பாட்டு படித்தோடனே நான் மட்டும் எந்திரிச்சு ஆடுவேன், கூட்டமே எந்திரிச்சு ஆடிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜேந்திரன் லேவியர் முகாம் நடத்துவார். அங்கே நல்ல பாட்டு படிக்கும்போது நான் மட்டும் எந்திரிச்சு ஆடுவேன், கூட்டமே எந்திரிச்சு ஆடும். அதான் ராஜேந்திரன் பாஸ்டருக்கு அவர் சாகு வரைக்கும் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அல்லேலூயா. இப்போ அதெல்லாம் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கரங்கள் ஊற்றி ஏசப்பா ஸ்தோத்திரம் செலுத்துமா? வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. நல்லா கவனிங்க. உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்கவே இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். உங்களை உயர்ந்த நிலைமையில நம்மளை வைப்பதற்காகவே வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. அவர் தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆனீர்கள். இன்னைக்கு இந்த செழிப்பு எங்கிருந்து வந்துச்சுன்னா, இயேசு சிலுவையிலே எனக்கு உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு செழிப்பு இல்லாமல் இருந்தால் வருங்காலம் கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் செழிப்பு இருக்கு. நீங்கள் செழிப்பாக இருக்கும்படிக்கு தான் இயேசு உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் செழிப்பாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற ஏழ்மையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2 கரங்களை ஒட்டி ஆண்டு ஸ்தோத்திரம் செலுத்துமா?
நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவின் இடத்துல என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 15-16 வாசிக்கிறோம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரையும் பார்க்கலையும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயான்னு கேட்ட உடனே அவன் சொன்ன, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்னு சொன்னான். இயேசு என்ன சொன்னாரு? நீ ஆட்டுக்குட்டிகளை. இரண்டாம் தரம் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரையும் பார்க்கல நீ அதிகமாக இடத்தில் அன்பு கூறுகிறாயான்னு கேட்டதுக்கு அவன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்னா. ரெண்டாவது சொன்னாரு, ஆடுகளை மேய்ப்பாயா, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மூன்றாவதும் கேட்டார் ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரும் விடையும் நீ என்னிடத்தில் அதிக அன்பா இருக்காயா? அப்படி அவன் ரொம்ப துக்கத்தோடு வருத்தத்தோடு 3 முறை கேட்ட உடனே, எல்லாவற்றையும் நீர் அறிவி, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எல்லா காரங்களை ஒருத்தி ஆண்டு சோதனை செலுத்துவோமா? உண்மையாய் நீங்கள் நம்ம ஆண்டவரை நேசிப்போமானால் நமக்கு ஆத்மா பாறை இருக்கும். உண்மையாய் நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு ஆத்மா பாறை இருக்கும். உண்மையாய் உங்களுக்குள்ள இயேசு இருப்பாருன்னா உங்களுக்கு ஆத்மா பாறை இருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாம உங்களால் இருக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்களை கர்த்தர் ரட்சித்தது எதுக்கு? உங்களை அபிஷேகத்தது எதுக்கு? உங்க இதயத்தில் தேவன் தம்முடைய அன்பை ஊற்றினது எதுக்கு? இங்களுக்கு ஒரு நல்ல சமாரியன் சபையில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறது எதுக்குன்னா, நீங்க அவருக்காக நீங்க ஆத்ம பாரத்தோடு அவர் தாகத்தை தீர்க்கிற ஒரு நல்ல சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை முன்குறித்தார். அதான் நம்மளை ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கும்படி அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு ஊழியம் செய்ய முடியும், அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கும்படி நம்மளை அழைச்சிருக்கார். அந்தகார இருளுக்குள்ள இருந்த உங்களை என்னையும் ஆச்சரியமான ஒளிக்குள் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. சொல்லுங்க, என்னத்தை அறிவிக்கும்படி? இயேசுவை பற்றி நீங்க மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புண்ணியம் செய்தீங்க. அல்லேலூயா. புண்ணியால நல்லா இருப்ப நீ சொல்லலைன்னா என்ன? அப்படி அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும் மற்றவங்களுக்கு புண்ணியம். அவருடைய இயேசுவை பற்றி சொல்லுவது நீங்கள் அவங்களுக்கு செய்த புண்ணியம். கரங்களை ஊற்றி ஆண்டு சோதனை செலுத்துவோமா? அப்போ நீ ஆடுகளை மேய்ப்பாயாகனார் பேதுருவை பார்த்து. இப்போ ஆண்டவர் உங்களை உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்காருனா, நான் நீங்களும் ரொம்ப அதிகமாக ஆண்டவர் நேசிக்கணும். அப்படி உண்மையாக நேசிப்போமானால் நம்ம ஆத்துமாக்களுக்கு ஊழியம் செய்வோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம், ஆத்மா பாரம் நமக்கு இருக்கும், ஆத்துமாக்கள் குறித்த கவலை நமக்கு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த ஊர் சுற்றி இருக்கிற எல்லா ஊர் பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணுதிய? நான் இந்த பனவல் சேத்திரத்தை மையமாக வச்சு மேற்க 8 மட்டும் சுற்று வட்டாரம் எங்கும் உள்ள தெரிஞ்ச கிராமங்கள் எல்லாம் சொல்லி கிழக்க கலப்பங்குளம் கரசக்குளம் வரைக்கும், அண்ணாமலை புதூர் ஊத்துமலை வரைக்கும், மேற்க களத்திக்குளம் வரைக்கும், சூரங்குடி நடுவுக்குறிச்சி வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 8 மட்டும் வடக்கு எல்லா கிராமங்களுக்கெல்லாம் சொல்லி நான் ஜெபம் பண்ணுதேன். எல்லா ஊர் பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணுதேன். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுதெல்லாம் இல்லையா? இந்த மக்களாக ரட்சிக்கப்படணும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் சபைக்கு வரணும், லட்சக்கணக்கான மக்கள் சபைக்கு வரணும், விக்கிரகார இப்படியிலிருந்து சாத்தாண்டி இப்படி இருந்து மக்கள் விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணதே இல்லையா? அப்படி ஜெபம் பண்ணலைன்னா உங்களுக்கு ஆத்மா பாரம் இல்லை, தேவன் மேலே அன்பும் பாசமும் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போல் ஊழியத்துக்கு போகிறோம். கொஞ்சம் பேர் ஆண்டவரை நேசித்து வந்து என்ன செய்தாங்க? ஊழியம் செய்தாங்க. சில அநேகர் வர்றது கிடையாது, வந்தாலும் பிந்தி வந்து அந்த ஊழியம் செய்து கெடுத்து போடுறாங்க. அங்கே போய் சேர 6 மணி ஆயிடுது. உங்களால் 4:30க்கு வந்துடணும். இப்போ ஊழியத்துக்கு போகிறோம், நீங்கள் போய் கொஞ்சம் வாரத்தில் ஒரு நாளைக்கு ஆச்சிலும் போய் ஊழியம் செய்யுங்க. தினம் பார்க்க சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பெரிய ஆளுக்களாக இருந்தாலும் இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆட்டுக்குட்டிகள்லாம் சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யுங்க, சிறு பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். ஆடுகள்லாம் பெரிய ஆளுகளுக்கு ஊழியம் செய்யுங்க. நான் இந்த போன செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டேன். அது என்ன சொப்பனம்னா, எங்கே பார்த்தாலும் நெல் கருது விளைஞ்சு கிடக்கு, எங்கே பார்த்தாலும் நெல் பயிர் நெல் கருது, எல்லாமே ஒன்று போல விளைஞ்சு கிடக்கு, ஒன்று போல விளைஞ்சு கிடக்கு, எல்லாமே அறுவடை செய்ய வேண்டிய கண்டிஷனில் இருக்குது. எல்லாம் அறுவடை செய்யணும். 1-2 இடத்துல அறுத்துருக்கு, 10 பருக்கு அறுத்துருக்கு, நிறைய சிந்தி கிடக்கு. நான் பார்த்து வருத்தப்படுறேன். ஐயோ, எஜமானுக்கு எவ்வளவு இந்த வயல் எஜமானுக்கு நஷ்டம்னு பார்க்கேன். 2வது, கண்ணுக்கு 8 மட்டும் விளைஞ்சு கருது, எல்லாம் கருதா இருக்கு, நெல் கருது எல்லாம் கொதி, எல்லாம் கருதா இருக்கு. ஆனால் எருவ மாடுகள், நிறைய எருவ மாடுகள் என்ன செய்யுது? உள்ள உழைக்கிட்டு அலையுது. நல்லா கவனிக்கணும். என்னது அலையுது?
நெல்லுக்குள்ளே எருவு மாடு போனால் என்ன ஆகும்? எல்லா நெல்லு காலில் படுது, நெல்லெல்லாம் என்ன செய்யும்? அம்பா போகுது. எருவு மாடுகள் அலையுது. நானும் ஒன்றா நிற்கேன். நான் வருத்தப்படுதேன். ஐயோ, இப்படி எருவு மாடுகள் மிதிக்கே, இப்படி அறுவடை செய்யாமல் கிடக்கு, இந்த மாடுகளெல்லாம் அறுவடை செய்யாத நெல்லுக்குள்ளே உழக்குதே, ஒரு எஜமானுக்கு ரொம்ப நஷ்டமேன்னு பார்த்தேன். அதனால காலில் முழிச்சு பார்த்தா இதுக்கு ஆண்டவர் என்ன அர்த்தம்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அறுவடையோ மிகுதி, ஆளோ கொஞ்சம். அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி எஜமான என்ன செய்யுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா சொல்லலையா? அல்லையா? சொல்லுங்க. இப்போ அறுவடை, இந்த மக்களுக்கு எல்லாம் விளைஞ்சு எடுக்கு, இவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிற கவலையே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிக்கிறோம். பங்கன் விட்ட கண்டா பங்கன் விட்ட பார்த்து போயிருந்தோம். தோத்திரம். நம்மளை சுற்றி இருக்க மக்களை குறித்து கவலை இல்லை. இவங்களை ரட்சிக்கப்படலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியத்துக்கு போகணுமே, ஊழியம் செய்யணுமே, இந்த கிராமங்களுக்காக ஜெபம் பண்ணணுமே, இந்த ஊர்ல இருந்து ஆத்துமாக்கள் வரணுமே, நமக்கு கவலையே இல்லை. எருவு மாட்டுக்கு அந்த நெல் கருதை பத்தி என்ன இல்லை? விளைஞ்ச எடுக்க நெல் கருதை பத்தி என்ன இல்லை? சொல்லுங்க. கவலை இல்லாம என்ன செய்யுது? உள்ள உழைக்கிக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. இந்த ஆளுக்களோட நம்ம உழைக்கிக்கிட்டு அலையுதோம். இந்த ஜனங்களோட நம்ம என்ன செய்வோம்? பார்க்கோம், போறோம், அவங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம், பழகுதோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், வாரோம், உழைக்கிக்கிட்டு அலையுதோம். ஆனா அவங்களுக்கு இயேசுவை பத்தி என்ன செய்யல? அர்த்தம் சரியா? யாருக்கு ஆத்மா பாரம் இல்லையோ, நம்ம எல்லாரும் விளைஞ்ச நெல்லை உழைக்கிக்கிட்டு அலைகிற, சத்தமா சொல்லுங்க, நான் சொல்லல. அல்லேலூயா. அப்ப எருவு மாடு என்ன செய்யுதுன்னா நெல்லுகளை உழைக்கிக்கிட்டு அலையுது. அதுக்கு அந்த நெற்பயிரை பற்றி கவலை கிடையாது. எஜமானுக்கு நஷ்டம்ங்கிற கவலை கிடையாது. வம்பா போகுதுன்னு அது நினைக்காது. இன்னைக்கு அதுபோல இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலையே, இவங்க பரலோகம் வரமாட்டான், பரம நரகம் போயிடுவாங்களே. ஆண்டவரே, இன்னைக்கு சிலுவையில் ரத்தம் செஞ்சு இந்த மக்களுக்காக உயிரை கொடுத்துருக்கிறேரே, இயேசுவின் ரத்தம் இவங்க மேலே தெளிக்கப்படும், அந்த மக்களால் ரட்சிக்கப்படும். ஒன்று ஜெபம் பண்ணணும், பாக்காளர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். எல்லாரும் எழுப்பி நிற்போமா?